செய்திக்கு ஆதாரமாக ஒரு பாடலை நாம் பாடுவோம். ஒளி தரும் தீபங்கள், சுடர் வீசும் தீபம் நாம், கலங்கரை விளக்கை போல் இயேசுவில் ஒளி தருவோம். கலங்கரை விளக்கை போல் இயேசுவில் ஒளி தருவோம். ஒளி தரும் தீபங்கள், சுடர் வீசும் தீபம் நாம். கலங்கரை விளக்கை போல் இயேசுவில் ஒளி தருவோம். மலை மேல் ஜொலித்திடும் மாநகர் போலவே, மண்ணகம் காணவே ஒளியினை வீசுவோம். ஆண்டவர் இயேசுவின் உறவினில் எரிந்திட அணையாது ஜோதியாய் சுடரை வீசுவோம். அணையாது ஜோதியாய் சுடரை வீசுவோம். ஒளி தரும் தீபங்கள், சுடர் வீசும் தீபம் நாம். கலங்கரை விளக்கை போல் இயேசுவில் ஒளி தருவோம்.
ஜெபிக்கலாம். நல்ல ஆண்டவரே, நாங்கள் உம்மை துதிக்கிறோம். அருமையான இந்த வேலைக்காக நாங்கள் நன்றி சொல்கிறோம். எங்கள் ஒவ்வொருவரோடும், எங்கள் ஒவ்வொருவருடைய இருதயத்தோடும், எங்கள் உணர்வோடும் நீர் பேச வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம். அன்புள்ள ஆண்டவரே, நீர் பேசுகிற, நீர் சொல்லுகிற காரியங்களை நாங்கள் உறுதியாய் பின்பற்றி அதை நாங்கள் செயல் வடிவில் கொண்டு வருவதற்கு கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்யும். நேசிக்கின்ற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் தாழ்மையோடு ஜெபிக்கிறோமே நல்ல பிதாவே, ஆமென். யோவான் 1ஆம் அதிகாரம், அதில் 4, 5, 9 இந்த வசனங்களை நான் வாசிக்கிறேன். யோவான் 1ஆம் அதிகாரம் 4ஆம், 5ஆம், 9ஆம் வசனங்கள். பைபிள் வச்சுக்கிறவங்க தயவுசெய்து எடுத்து பாருங்கள். அவருக்குள் ஜீவன் இருந்தது, அந்த ஜீவன் மனுஷருக்கு ஒளியாய் இருந்தது. அந்த ஒளி இருளிலே பிரகாசிக்கிறது, இருளானது அதை பற்றி கொள்ளவில்லை. 9வது வசனம், உலகத்திலே வந்து எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற ஒளியே அந்த மெய்யான ஒளி. சாலையோரத்தில் சில விடுதிகள் இருக்கிறது. இது நமக்கு நல்லா தெரியும். நம்ம காரில், பஸ்ஸில் அதிலெல்லாம் நாம் போனோம்னா சாலை ஓரத்துங்களில் இருக்கிற ஹோட்டல்ஸ், அதில் மோட்டல் அப்படின்னு கூட இருக்குது. சில இடங்களில் மோட்டல் அப்படின்னு இருக்குது, சில இடங்களில் ஹோட்டல் அப்படின்னு இருக்குது. இந்த சாலையோர விடுதிகள் அப்படின்னு அதை சொல்கிறாங்க. மோட்டல் அப்படின்னு சொன்னால் எனக்கு தெரிந்த வரையில் தங்குவதற்கு உரிய இடமும் சாப்பிடுவதற்குரிய இடமும் இருக்கின்ற இடங்களுக்கெல்லாம் மோட்டல் அப்படின்னு சொல்கிறாங்க. ஹோட்டல் அப்படின்னு சொன்னால் வெறும் சாப்பிட்ற இடங்களுக்கு மாத்திரம்தான் ஹோட்டல் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்படி தான் நான் கேள்விப்பட்டிருக்கிறேன். ஒரு நிறுவனம் ஒரு விளம்பரம் தருகிறது. என்ன விளம்பரம் கொடுக்குதுன்னா, உங்களுக்காக நாங்கள் விளக்கை எரிய வைத்திருப்போம் அப்படின்னு ஒரு விளம்பரம் கொடுக்குறாங்க. உங்களுக்காக நாங்கள் விளக்கை எரிய வைத்திருப்போம் அப்படின்னு ஒரு விளம்பரத்தை கொடுக்கிறார்கள். ஒருவேளை நைட்டில் நாம் காரில் அல்லது பஸ்ஸில் நம்ம போய்கிட்டு இருக்கிறோம்னா, அந்த பகுதியில் விளக்கு எரிந்து கொண்டு இருந்தால், அது மோட்டலாக இருக்கட்டும் அல்லது ஹோட்டலாக இருக்கட்டும், விளக்கு எரிந்து கொண்டு இருந்தால்தான் நாம் அந்த இடத்திற்கே போவோம். ஏன்னா அது இயங்கி கொண்டிருக்கிறது. அந்த விளக்கு இருக்கிறது அப்படின்னு சொன்னால் அது இயங்கி கொண்டிருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்கிறோம். இதே போல தான் நம்முடைய அம்மா கூட, இல்லை நம்மளுடைய அம்மா தான் நான் சொல்கிறதுக்கு நான் விரும்புகிறேன். நம்முடைய அம்மா கூட இதே வார்த்தைகளை கூறுகிறார்கள். என்ன சொல்கிறாங்கன்னா, நம்முடைய தாயார், நான் உனக்காக விளக்கை எரிய வைத்திருப்பேன் அப்படின்னு சொல்கிறாங்க. நான் கூட இப்போல்லாம் கேரள் ரவுண்ட்ஸ்க்கு போய்கிட்டுருக்குறோம். அது மாத்திரமல்ல, என்னுடைய மகன், மருமகள், பேரனெல்லாம் சென்னைக்கு அவங்களுடைய தகப்பனார் வீட்டுக்கு போய் வரும்பொழுது இரவு 1 மணிக்கு 2 மணிக்கெல்லாம் வருவாங்க. அதுவரையிலும் வெளியில் இருக்கின்ற விளக்கை நான் என்ன செய்து கொண்டிருப்பேன், எரிய வைத்து கொண்டிருப்பேன். அப்போல்லாம் நான் யோசித்து பார்த்துருக்குறேன். நம்முடைய அம்மா அவங்கெல்லாம் அந்த காலத்தில், அப்போல்லாம் மின்சார விளக்கு கிடையாது. அந்த விளக்கு வந்து ராந்தல் விளக்கு இல்லை காடை விளக்கு தான் இருக்குது. அதை திண்ணையில் வச்சுக்கிட்டு அவர்கள் அமர்ந்து கொண்டிருப்பார்கள், அல்லது அந்த விளக்கு எரிந்து கொண்டு இருக்கும். இதைத்தான் அவர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, நான் உனக்காக விளக்கை எரிய வைத்திருப்பேன் அப்படின்னு அம்மா அவங்க சொல்கிறாங்க. ஒருவேளை அந்த விளக்கு வெளிச்சத்திற்காக வருகின்ற மனிதன் அல்லது மனுஷி அப்படின்னு வச்சுக்கோமே, அவர்கள் ஒருவேளை முன்னிரவு நேர ஷிஃப்ட் வேலை செய்து திரும்பி வரலாம், இல்லை அப்படி தானே? வேலைகளுக்கு எதனா போயிருப்பாங்க கம்பெனிங்களுக்கு. முன்னிரவு நேரத்தில் அவர்கள் ஷிஃப்ட்டுக்கு போயிட்டு அதன் பிறகு ஒரு 12 மணி 1 மணிக்கு திரும்ப வரலாம். அல்லது காலதாமதமாக இரவில் வீட்டுக்கு வரலாம்,
இல்லை நான் சொன்னேன்ல அந்த மாதிரி காலதாமதமாக இரவில் வீட்டிற்கு வரலாம், அல்லது கல்லூரியிலிருந்தோ வெளியூரில் இருந்தோ ஒருவேளை வீட்டிற்கு வரலாம். இது எப்படி வேணாலும் வீட்டுக்கு வருவார்கள். அப்படி வரும் பொழுது பெத்த தாய் இருக்கிறாங்க பாருங்கள், தகப்பன் கூட அதிகமாக செய்ய மாட்டாங்க. தாய் என்ன சொல்லுவாங்கன்னா, நான் விளக்கை எரிய வைத்து கொண்டிருக்கிறேன் அப்படின்னு அவங்க சொல்லுவாங்க. நான் உனக்காக விளக்கை எரிய வைப்பேன் அப்படின்னு சொல்கிறாங்க. உண்மைதான் அது. அவர்கள் எரிய வைத்து கொண்டு இருப்பார்கள். முன்னால் விளக்கு இருக்கும். எவ்வளவு நேரமானாலும், ஒருவேளை வர்றதுக்கு எவ்வளோ நேரம் ஆனாலும் அந்த விளக்கு எரிந்து கொண்டு தான் இருக்கும். அந்த முன் விளக்கு, வீட்டுக்கு முன்னால் இருக்கிற அந்த விளக்கு எரிந்து கொண்டு இருக்கும். வந்த பிறகு அந்த ஒளி என்ன சொல்லுகிறது, அந்த விளக்கு என்ன சொல்லுது? இப்போ நான் வரேன் அப்படின்னு வச்சிங்களேன், நீங்கள் உங்களில் யாராவது ஒருவர் வருகிறீர்கள், முன் ஷிஃப்ட்டு முடிச்சுட்டு வரீங்க, முன் இரவு ஷிஃப்ட்டு முடிச்சுட்டு வரீங்க, அல்லது காலதாமதமாக வருகிறீர்கள், அல்லது வெளியூருக்கு போயிட்டு வர்றீங்க அப்படின்னு வச்சிங்களேன். இப்போ வீட்டுக்கு வந்துட்டீங்க. வந்த பிறகு அந்த விளக்கு, அந்த ஒளி உங்களை பார்த்து என்ன சொல்லுகிறது அப்படின்னு கொஞ்சம் யோசிச்சு பார்க்கலாமா? என்ன சொல்லுது அப்படின்னா, இது உனக்கு சொந்தமான இடம் அப்படின்னு சொல்லுது. நம்ம வீட்டுக்கு வந்துட்ட உடனே நமக்கு ஒரு தைரியம் ஒன்று வரும் பாருங்க. அந்த ஒளி இருக்கும், அந்த ஒளியை நோக்கி நம்ம வந்திருப்போம். நாம் அந்த வீட்டாண்ட வந்துட்ட உடனே அதுக்கு முன்னாலெல்லாம் ஒரு பயம் இருக்கும், நமக்கு நம்ம மனசில் ஒரு பயம் இருக்கும். ஆனால் வீட்டாண்ட வந்துட்ட உடனே அந்த பயம் மாறி, என் வீட்டாண்ட நான் வந்துட்டேன் அப்படின்னு சொல்லி ஒரு தைரியம் நம் மனசுக்குள்ளார வந்துடும். அதுதான் அந்த ஒளி என்ன சொல்கிறதுன்னா, இதோ இது உனக்கு சொந்தமான இடம் அப்படின்னு சொல்லுது. நம்பர் 1. ரெண்டாவது என்ன சொல்லுதுன்னா, இங்கே ஒருவர் உன்னை நேசிக்கிறார் அப்படின்னு சொல்லுது. எங்கள் அம்மா என்னை நேசிக்கிறாங்க அப்படின்னு சொல்லுது. சரியா? ஒருவேளை உங்களுடைய மனைவியாக இருக்கலாம். நான் பார்த்துருக்கிறேன், என்னுடைய வாழ்க்கையிலிருந்து நான் சொல்லுகிறேன். ஒருவேளை தாய்க்கும் தாரத்திற்கும் இடையில் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால், தாரம் கூட நான் உனக்காக விளக்கை எரிய வைத்திருப்பேன்னு சொல்லுவாங்க. விளக்கு எரிந்து கொண்டு இருக்கும், ஆனால் தாய் விழித்து கொண்டு இருப்பாள், மனைவி அல்லது தாரம் உறங்கி கொண்டிருப்பார்கள். பெரும்பாலும் நான் சொல்லுகிறேன், பெரும்பாலும் இது சகஜமாக நடக்கிறது தான். ஒருவேளை நீங்கள் யோசிச்சு பாருங்கள், உங்களில் ஒரு சிலர் ஒருவேளை வருகின்ற வரையிலும் மனைவிமார்கள் ஒருவேளை விழித்து கொண்டிருக்கலாம், அது இருக்கலாம். ஆனாலும் தாய், அது எந்த தாயாக இருந்தாலும் விழித்து கொண்டிருப்பார்கள். அந்த ரெண்டாவது பதில் என்ன சொல்கிறது, இதோ இங்கே ஒருவர் உன்னை நேசிக்கிறார் அப்படின்னு சொல்லுது. முதலாவது என்ன சொல்லுது, அந்த விளக்கினுடைய ஒளி என்ன சொல்லுது, நீ உனக்கு சொந்தமான இடத்துக்கு வந்துட்ட அப்படின்னு சொல்லுது. ரெண்டாவது என்ன சொல்லுதுன்னா, உன்னை ஒருவர் இங்கே நேசிக்கிறார் அப்படின்னு சொல்லுது. மூன்றாவது, உன் வீட்டுக்கு நீ வந்துட்ட அப்படின்னு சொல்லுது. நீ உன் வீட்டுக்கு வந்துட்ட, நீ பாதுகாப்பாய் வந்து விட்டாய் அப்படின்னு சொல்லுகிறது. இப்படி தான் ஒளியாகி இயேசு கிறிஸ்து என்ன சொல்கிறாருன்னா, வேதம் என்ன சொல்லுகிறது, யோவான் 1:9 வாசித்து பாருங்களேன். 9 பார்த்தீங்கன்னா, உலகத்தில் வந்து எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற ஒளியே, அந்த ஒளி அப்படின்னு சொல்லலை, அந்த மெய்யான ஒளி அப்படின்னு சொல்லியிருக்கிறது. மெய்யான ஒளி, எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற மெய்யான ஒளி அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. அது உண்மையான ஒளி, அதுக்கு தான் மெய்யான ஒளி அப்படின்னு சொல்கிறாங்க. அது உண்மையான ஒளி. அவர் நம்மை ஒளிவிக்கிறார். இங்கே நம்ம அம்மா விளக்கு வந்த உடனே, நாம் வந்துட்ட உடனே அந்த விளக்கு முன் விளக்கு அணைஞ்சிடும் இல்லை, அப்படி தானே? நம்ம வீட்டுக்கு சேஃபாக வந்துட்டோம் அப்படின்னு உடனே நாம் உள்ளே போயிடுவோம். இது நமக்கு சொந்தமான இடம் அப்படின்னு தெரிஞ்சு நம்ம உள்ளே போனோன்னா முன் விளக்கு அணைஞ்சு போயிடும். ஆனால் இயேசு அவர் ஒளியாக இருந்து, அவர் மெய்யாக ஒளியாக இருந்து, உண்மையான ஒளியாக இருந்து என்னையே ஒளிர வைக்கிறார். நம்ம ஒவ்வொருவரையும் ஒளிர செய்கிறார். அதுதான் ரொம்ப முக்கியமானது. இங்கே பார்த்தீங்கன்னா, ஆண்டவர் கூட அப்படி தான் சொல்கிறார். என்ன சொல்கிறார் தெரியுமா? அந்த ஒளியை நமக்கு கொடுத்துட்டு அவர் ஒளியை காட்டுகிறார். அவரே ஒளியாக இருக்கிறார். அந்த ஒளியை நமக்கு கொடுத்து வச்சிருக்கிறாரு. கொடுத்துட்டு அவர் என்ன சொல்கிறாரு, இது உனக்கு சொந்தமான இடம்டா இது அப்படின்னு சொல்கிறாரு.
எது உனக்கு சொந்தமான இடம்? இந்த உலகம் உனக்கு சொந்தமான இடம். அதனால தான் இந்த உலகத்திற்கு நீங்கள் ஒளியாக இருங்கள் அப்படின்னு ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். இது உனக்கு சொந்தமான இடம்தான், ஆனால் இந்த சொந்தமான இடத்துல நீ ஒளியாக இரு அப்படின்னு ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். அப்புறம் ஆண்டவர் என்ன சொல்கிறாரு? உன்னை நேசிக்கிற ஒருத்தர் இங்கே இருக்கிறாரு அப்படின்னு சொல்கிறாரு. அப்படின்னா என்ன அர்த்தம்? என்னை அதிகமாக நேசிக்கிறவர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்னை அதிகமாக நேசிக்கிறாரு. என்னை நேசிக்கிறவர் இங்கே இருக்கிறாரு. அவர் ஒளியாக இருக்கிறாரு, எனக்குள்ள ஒளியை கொடுத்துருக்கிறாரு. நான் இருக்கின்ற இந்த உலகத்திற்கு என்னை ஒளி கொடுக்க சொல்லியிருக்கிறாரு. அது மாத்திரமல்ல, இந்த உலகத்தில் உன்னை நேசிக்கிற நான் ஒருத்தர் இருக்கிறேன்பா அப்படின்னு ஆண்டவர் சொல்கிறாரு. அப்படி சொல்லிட்டு என்ன சொல்கிறாரு? என்னுடைய வீட்டுக்கு நீ வா அப்படின்னு சொல்கிறார். அப்படின்னா என்ன அர்த்தம்? பரலோக ராஜ்யத்துக்கு வா அப்படின்னு சொல்கிறார். நான் இருக்கின்ற இடத்துல அவர் என்ன சொல்லிட்டு போயிருக்கிறாரு? நான் போய் உங்களுக்காக ஒரு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணுகிறேன். நான் வந்து நீங்கள் என்னோடு கூட இருக்கும்படியாக நான் உங்களை அங்கே அழைச்சிட்டு போகிறேன் அப்படின்னு ஆண்டவர் சொல்லியிருக்கிறாருல்ல. அந்த வீட்டுக்கு வா அப்படின்னு ஆண்டவர் நம்ம பார்த்து சொல்கிறார். அந்த வீட்டுக்கு வா அப்படின்னு ஆண்டவர் சொல்கிறார். இதைத்தான் மத்தேயு 5ஆம் அதிகாரத்தில் 14-16 வசனங்கள் நமக்கு எடுத்து சொல்கிறது. பாருங்கள், மத்தேயு 5ஆம் அதிகாரத்தில் 14வது வசனம் என்ன சொல்லுதுன்னா, நீங்கள் உலகத்திற்கு வெளிச்சமாக இருக்கிறீர்கள், மலையின் மேல் இருக்கிற பட்டணம் மறைந்திருக்க மாட்டாது. 16வது வசனத்தில் என்ன சொல்லியிருக்கிறாருன்னா, இவ்விதமாய் மனுஷர் உங்கள் நற்கிரியைகளை கண்டு. அப்படின்னா என்ன அர்த்தம்? நான் உனக்கு கொடுத்துருக்குறேன் பாரு அந்த ஒளி. அந்த ஒளின்னா என்ன அர்த்தம்னாக்கா, ஆண்டவர் அவர் ஒளியாக இருக்கிறாரு, அவருடைய ஒளியை நமக்கு கொடுத்துருக்கிறாரு. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, அவருடைய நற்குணங்கள் அத்தனையும் நமக்கிட்ட கொடுத்துட்டாராம். நம்முடைய மீறுதல்கள், நம்முடைய பாவங்கள் எல்லாவற்றையும் மன்னித்து நம்மை ஒரு நீதிமானாக மாற்றுவது மாத்திரமல்ல, அவருடைய நற்குணங்கள் அத்தனையும் நம்மக்கிட்ட கொடுத்து வச்சிருக்கிறாராம். அதனால தான் ஆண்டவர் என்ன சொல்கிறாருனாக்கா, இங்கே 16வது வசனத்தில் மனுஷர் உங்கள் நற்கிரியைகளை கண்டு, இயேசுனுடைய நற்கிரியைகளை கண்டுன்னு இல்லை, உங்களுடைய நற்கிரியைகளை கண்டு பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவை, அப்போ கூட இயேசுநாதர் என்ன சொல்கிறாருன்னா பிதாவை தான் சொல்கிறாரு, பிதாவை மகிமைப்படுத்தும்படிக்கு உங்கள் வெளிச்சம் அவர்களுக்கு முன்பதாக பிரகாசிக்க கடவுது அப்படின்னு சொல்கிறார். உங்கள் வெளிச்சம் அவங்களுக்கு முன்னால் இருக்கட்டும் அப்படின்னு ஆண்டவர் அங்கே சொல்கிறாரு. அப்படின்னா இன்றைக்கி இந்த வெளிச்சத்தை சொல்கிறதெல்லாம் நம்முடைய நற்கிரியைகள் தான். அதை நாம் புரிந்து கொள்ள அழைக்கப்படுகிறோம். ஒருவேளை நம்மளுடைய குடும்பத்தில் யாரோ ஒருத்தர் இருக்கலாம், நம்முடைய குடும்பத்தில் ஒருத்தராக இருக்கலாம், மனைவியாக கூட இருக்கலாம் இல்லை, நம்முடைய பிள்ளையாக கூட இருக்கலாம் இல்லை, யாரோ ஒருத்தர் இன்னும் ரட்சிக்கப்படாதவர்கள் இருக்கலாம் நம்ம குடும்பத்தில். குடும்பத்தினுடைய வேலை நிமித்தமாக, குடும்பத்தின் பாரத்தின் நிமித்தமாக, குடும்பத்தின் வேலைகளின் நிமித்தமாக இன்னும் அந்த வேலைன்ட்டு, ஆண்டவரே உனக்கு கவலை இல்லையா அப்படின்னு ஒருத்தி கேட்டா. யார் அவ கேட்டவ? இல்லை, மரியாளுடைய சிஸ்டர் ஒருத்தி கேட்டா. என்னன்ட்டு, ஆண்டவரே உமக்கு கவலை இல்லையா? நான் பார்த்துக்கிட்டு உங்களுக்கு சாப்பாடெல்லாம் செஞ்சுக்கிட்டு உட்காந்துன்னு இருக்கிறேன், ஆனால் அந்த மரியாள் வந்து உங்கள் பாதத்தில் உட்காந்துன்னு கேட்டுக்கிட்டு இருக்காள், ஆனால் உங்களுக்கு அதை பற்றி கவலையே இல்லையா அப்படின்னு கூட கேட்டா இல்லை. ஆண்டவர் என்ன சொல்கிறாருன்னா, உங்கள் குடும்பத்தில் இந்த மாதிரி யாருன்னா ஒருத்தர் இருக்கலாம் உங்கள் குடும்பத்தில், அல்லது உங்கள் குடும்பத்திலேயே உங்கள் மகனாக இருக்கலாம், அல்லது உங்கள் மனைவியாக இருக்கலாம், யாரோ ஒருத்தர் ரட்சிக்கப்படாதவர்கள் இருக்கலாம். அவங்களுக்கு உங்களுடைய ஒளியை நீங்கள் கொடுக்கணும் இல்லை, உங்கள் குடும்பத்தில் இருக்கிறவங்களுக்கு உங்களுடைய ஒளியை கொடுக்கணும் இல்லை. ஒன்று. இன்னொன்று நீங்கள் பார்த்தீங்கன்னா, யாரோ ஒருவர் நம்முடைய சமுதாயத்தில் இருக்கலாம். நம்முடைய சமுதாயத்தில், நம்முடைய சமுதாயம் அப்படின்னு சொல்லும்போது நம்முடைய தெரு, நம்ம வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கிறவர்கள், நாம் வசிக்கின்ற அந்த பகுதியில் இருக்கிறவர்கள், அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் யாரோ ஒருத்தர் இருக்கிறாங்கல்ல, யாரோ ஒருத்தர் இருக்கிறார். நம்ம குடும்பத்தில் யாரோ ஒருவர் இருக்கலாம், அல்லது நம்மளுடைய சமுதாயத்தில் யாரோ ஒருத்தர் இருக்கலாம், அல்லது நம்முடைய திருச்சபையிலேயே நம்ம யாரோ ஒருத்தர் இருக்கலாம். நம்முடைய திருச்சபைகளில் அப்படின்னு சொல்கிறாங்க, நம்முடைய திருச்சபையில் யாரோ ஒருத்தர் இருக்கலாம். இன்னொன்று என்ன சொல்கிறாங்கன்னா, நம்முடைய நண்பர்களுக்கு கூட நம்ம யாரோ ஒருத்தர் இருக்கலாம். யாரோ ஒருத்தர்னா என்ன அர்த்தம் அப்படின்னு சொன்னால், ஆண்டவரை அறிந்திராத மக்களாக இருக்கலாம். அவங்களுக்கு எல்லாருக்கும் நான் இருக்கிறேன் அப்படின்னு சொன்னால் என்னுடைய ஒளி அல்லது என்னுடைய நற்கிரியை அவர்களுக்கு என்ன பண்ணணுமா, காண்பித்து கொடுக்க வேண்டும். அதுதான் 16வது வசனத்தில் அப்படி வாசிக்கிறோம். என்னன்னு வாசிக்கிறோம்?
உங்கள் பிதாவை மகிமைப்படுத்தும்படி உங்கள் வெளிச்சம் அவர்களுக்கு முன்பதாக பிரகாசிக்க கடவுது. யாருக்கு முன்னால்? என் வீட்டில் இருக்கிறவங்களுக்கு முன்னால், அல்லது என் பிள்ளைக்கு முன்னால், அல்லது என்னுடைய மனைவிக்கு முன்னால், அல்லது என் திருச்சபையில் இருக்கிற என்னை போலவே உணர்வுள்ள ஒரு மனிதனுக்கு முன்னால், ஒரு மனுஷிக்கு முன்னால், இல்லை என்னுடைய நண்பனாக இருக்கலாம், அல்லது என்னுடைய சமுதாயத்தில் இருக்கிறவனாக இருக்கலாம், என் வீட்டுக்கு பக்கத்தில் வீடுனாக இருக்கலாம், என் வீட்டில் சண்டை போடுறவனா கூட இருக்கலாம், என் தெருவில் இருக்கிறவனா இருக்கலாம். யாரோ ஒருத்தர் இருக்கிறாங்களே, அவர்களுக்கு என்னுடைய ஒளியை நான் கொடுக்குறேன்னா, அதுதான் ரொம்ப முக்கியமானது. ஆண்டவர் ஒளியாக இருக்கிறார் அப்படின்னு நம்ம படிச்சிருக்கிறல்ல, அவருடைய வருகை நாளை குறித்து நம்ம யோசிக்கிறோம். இயேசு கிறிஸ்துனுடைய பிறப்பினுடைய முதல் வருகை குறித்து நாம் கொண்டாடுவதற்கு நாம் ஆயத்தமாக இருக்கிறோம். கடைக்கு போகிறோம், அப்புறம் நிறைய பொருட்களை வாங்குகிறோம், நல்ல உடைகள் வாங்குகிறோம், நல்ல சாப்பாடு சாப்பிட்றோம், அதுக்குரிய ஆயத்தங்களெல்லாம் நம்ம பண்ணுறோமே. கொஞ்சம் இந்த ஆயத்தத்திற்குள்ளார கொஞ்சம் நம்ம போகணும் இல்லை, நம்ம கொடுக்கணும் இல்லை, நம்மளுடைய ஒளியை கொடுக்கணும் இல்லை. அது ரொம்ப முக்கியமானது. ஒளியாக நாம் செயல்படணும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. ஒரு உதாரணத்தை நான் உங்களுக்கு சொல்கிறேன் பாருங்கள். ஒரு மலையிலிருந்து இறங்கின ஒரு பெண்ணு, அந்த மலையிலேருந்து இறங்கி வருகின்ற வேளையில் ஒரு ஷூவை வந்து மிஸ் பண்ணிட்டாங்க. மலையிலேருந்து இறங்கி வந்துட்டுக்கிறாங்க, படியில் எதுலேயோ இறங்கி வராங்க, ஒரு ஷூவை மிஸ் பண்ணிட்டாங்க. பொதுவாக மலையிலிருந்து இறங்குகின்றவர்களை நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னாக்கா, காலில் எதனா ஒரு செருப்போ இல்லை ஒரு ஷூவோ ஏதோ ஒன்று இருக்கணும். இருந்தால் தான் பாதுகாப்பாக அவர்கள் இறங்க முடியும். அதில் ஒன்றும் இழந்துட்டாங்க. அப்போ அந்த ஒன்றுத்துக்கு என்ன பண்ணிக்கிறாங்க, துணி, பேப்பரு, இலைங்க அதெல்லாம் வச்சு கட்டி என்னென்னமோ ட்ரை பண்ணி பார்க்குறாங்க. அவங்களால முடியல, காயம் ஏற்படுற மாதிரி இருக்குது, அவங்களால நடக்க முடியல. அந்த சமயத்தில் ஒரு பெண் அவர்களை கிராஸ் பண்ணி போகும் பொழுது அவங்களுடைய கடினமான ஒரு சூழ்நிலையை அந்த அம்மா பார்க்குறாங்க. பார்த்துட்டு அந்த அம்மா என்ன பண்ணுறாங்கன்னா, தான் ஏற்கனவே வாக்கிங் போகிறதுக்கு பயன்படுத்துகின்ற அந்த ஷூ ஒன்று ஒரு பேர் ஒன்று தனியாக வச்சிட்ருக்காங்க அவங்க பேக்கில். அதை எடுத்து அவங்கக்கிட்ட கொடுத்து, இதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கிங்க, பிறகு நீங்கள் வீட்டுக்கு போன பிறகு என்னுடைய விலாசத்திற்கு என்ன பண்ணிவிடுங்க, கொரியரில் அனுப்பி விட்ருக்குன்னு விலாசத்தையும் எழுதி அவங்க கையில் கொடுத்துட்டு அவங்க போயிட்டாங்களாம். இந்த அம்மா அந்த ஷூவை யூஸ் பண்ணிக்கிட்டாங்க, மலையிலேருந்து இறங்கிட்டாங்க, வீட்டுக்கு போயிட்டாங்க. ஒரு வாரம் கழித்து அதை கொரியரில் அனுப்புகிறாங்க. அனுப்பும் பொழுது ஒரு துண்டு பேப்பரை அந்த கொரியருக்குள்ளார வச்சு அனுப்புகிறாங்களாம். என்ன வச்சு அனுப்புகிறாங்கன்னா, நான் மலையிலிருந்து இறங்கும் பொழுது எத்தனையோ பேர் என்னை பார்த்தார்கள். அந்த அம்மா சொல்கிறாங்க, நான் மலையிலிருந்து இறங்கும்போது ஒரு காலில் ஒரு ஷூ இல்லை, நான் கஷ்டப்படுறேன், அவஸ்தைப்படுறேன், நான் வந்து துன்பப்படுறேன், போராடிக்கிட்டே நான் மலையிலேருந்து இறங்கி வந்து கொண்டிருக்கிறேன். இதை நிறைய பேர் என்னை பார்த்தாங்க, ஆனால் என் நிலைமையை கண்டார்கள். ஆனால் உங்களுக்கு மட்டும் என் மீது இவ்வளவு கரிசனை ஏன் அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டு எழுதியிருந்தாங்களாம். உங்களுக்கு மட்டும் என் மேலே ஏன் இவ்வளோ கரிசனை அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டு எழுதி ஒரு பேப்பர் ஒன்று ஒரு துண்டு வச்சுருந்தார்களாம். கிறிஸ்துவுக்குள் அருமையானவர்களே, இதுதான் 16வது வசனம் நமக்கு சொல்லுது. கரிசனை உள்ளவர்களாக நீங்களும் நானே இருக்கணுமா, மற்றவர்கள் மீது கரிசனை. நான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னால் சொன்ன பாருங்கள், என் வீட்டில் யாரோ ஒருத்தர் இருக்கலாம், என் மனைவியாக இருக்கலாம், என் பிள்ளையாக இருக்கலாம், இல்லை என்னுடைய குடும்பத்தை சார்ந்தவர்களாக இருக்கலாம், என் திருச்சபையை சேர்ந்தவர்களாக இருக்கலாம், அல்லது என் சமுதாயத்தை சார்ந்தவர்களாக இருக்கலாம், என்னுடைய நண்பனாக இருக்கலாம், என்னுடைய சிநேகிதியாக இருக்கலாம். யாரோ ஒருத்தர் அவங்களுக்கு முன்னால் யாரை பிதாவை மகிமைப்படுத்தும்படி நம்முடைய வெளிச்சம் அவர்களுக்கு முன்பதாக பிரகாசிக்க கடவுது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறத, இதைத்தான் அந்த பெண்ணு செய்தார். அதுதான் இவ கேள்வி கேட்டிருக்கிறா, இவ்வளோ பேர் என்னை பார்த்துட்டு போனாங்க, ஆனால் உங்களுக்கு மட்டும் இந்த கரிசனை இருந்தது ஏன் அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டிருக்கிறா. ஏன் அப்படின்னு ஒரு கேள்வியை இவ கேட்டாலாம். அப்படியானா நம்முடைய கரிசனை மற்றவர்களை அசைக்கும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. அசைக்கும், அவளை அசைச்சது. நம்முடைய கரிசனை மற்றவர்களை அசைக்கும். இன்னொன்று என்னவா, நம்முடைய கரிசனை திரும்பி பார்க்க வைக்குமா, நம்மளை திரும்பி பார்க்க வைக்கும். மூன்றாவது சிந்திக்க வைக்குமா. ஏன் அப்படின்னு சிந்திக்க வைக்கும். நான்காவது செயல்பட தூண்டும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. 4 விஷயங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. ஒன்று என்ன பண்ணுமா, மற்றவர்களை அசைக்குமா. நம்முடைய கரிசனை நாம் மற்றவர்களிடத்தில் ஒளியை கொடுக்கும்போது, நம்முடைய நற்கிரியைகளை அவர்களிடத்தில் காண்பிக்கும் பொழுது, நாம் அவங்களுக்கு கொடுக்கும் பொழுது அவர்களை அசைக்குமா. 2வது அவர்களை திரும்பி பார்க்க வைக்குமா. 3வது சிந்திக்க வைக்குமா. சிந்தித்த பிறகு செயல்பட தூண்டுமா. இவ்வளோ விஷயங்கள் அதில் இருக்குதான். ஏன்னா நம்ம நற்கிரியைகளை கொடுக்கும் பொழுது, நம்முடைய ஒளியை அவர்களிடத்தில் காண்பிக்கும் பொழுது. ஒருவேளை இயேசுவிடம்
இழுப்பதற்கு நம்மளுடைய வழியை கண்டறிகிறோமா? நாம் கொண்டாட போகிறோம், துணிகளெல்லாம் எடுக்க போகிறோம், பலகாரம் சுட போகிறோம். வீட்டில் என்ன பலகாரம், போன வருஷம் என்ன பலகாரம் சுட்டோம், இந்த வருஷம் என்ன பலகாரம் சுட போகிறோம், அதை பற்றி தான் நம்ம யோசிச்சு உட்காந்துருக்கிறோம். இல்லை, அப்படி தான் யோசிச்சுன்னு இருப்போம். அம்மாமார்கள் நிறைய பேர் இருக்கிறீங்க, நீங்கள் அப்படி தான் யோசிப்பீங்க. போன வருஷம் முறுக்கு சுட்டுமே, இந்த வருஷம் வேறு எதனா ரோஸ் குக்கி கொடுக்கலாமா, சுடலாமா அப்படின்னு தான் யோசனை பண்ணிட்டு இருப்போம். இதுக்கு என்ன பண்ணலாம், அதுக்கு என்ன பண்ணலாம். ஆண்டவர் என்னுடைய தேவைகள் எல்லாவற்றையும் ஆண்டவரே சந்தியும் ஆண்டவரே. ஏன் நம்ம தேவை மட்டும்தான் சந்திக்கணுமா? மற்றவர்கள் தேவைகளெல்லாம் ஆண்டவர் சந்திக்கக்கூடாதா? இப்படி தான் நம்ம யோசிச்சு கொண்டிருக்கிறோம். உடைகளை வாங்குகிறோம், கடைகளுக்கு போகிறோம். ஸ்டார், நேற்று கூட என்னுடைய மருமகள் சொல்கிறாங்க, ஒரு ஸ்டார் ஒன்று எடுத்து கொடுத்து இதை வாசலில் கட்டுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதன் பிறகு இன்றைக்கி யூடியூப்பில் திருப்பி பார்க்குறேன், ஸ்டார் கட்டுறதுனுடைய நோக்கம் என்ன அப்படின்னு ஒருத்தர் பேசுகிறாரு. பார்த்தேன் நான். இது ஸ்டார் கட்டுவதன் நோக்கம் என்ன நோக்கமாக இருக்கும் நீங்கள் யோசிச்சு பாருங்கள். ஸ்டார் கட்டுறதுனுடைய நோக்கம் என்னவாக இருக்கும் யோசிச்சு பாருங்கள். அதாவது அந்த ஸ்டார் என்ன பண்ணிச்சான், சரியான வழியை அவர்களுக்கு காண்பித்து கொடுத்ததா. அவர்கள் ஏரோதனுடைய வீட்டிலேருந்து வெளியில் வந்தவுடனே அந்த ஸ்டாரை பார்த்த உடனே மிகுந்த சந்தோஷம் அடைந்தார்கள் அப்படின்னு பைபிளில் சொல்லியிருக்குது. மிகுந்த சந்தோஷம் அடைந்தார்கள் அப்படின்னா என்ன அர்த்தம்? இந்த வீட்டில் அந்த ஸ்டார் எரிந்து கொண்டிருக்கிறதுன்னு சொன்னால் இந்த ஒளி இந்த வீட்டில் இருக்கிற அத்தனை பேர்கிட்ட இருக்குது. இவர்கள் அத்தனை பேரும் மற்றவர்களுக்கு அந்த ஒளியை கொடுக்கிறார்கள் அப்படின்னு சொல்லி அர்த்தம். அதுக்கு கட்டுறோமா, யோசிக்கணும். அதனுடைய வழியை கண்டடிகள். மற்றவர்களுக்கு முன்னால் நம்மளுடைய ஒளிர்க அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. அது மாத்திரமல்ல, உங்கள் விளக்கை எரிய விடுங்கள் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அப்போஸ்தலரில் வாசி பாருங்களேன். அப்போஸ்தலர் 26ஆம் அதிகாரம் எடுத்துங்க. அப்போஸ்தலர் 26ஆம் அதிகாரம், அதில் 18வது வசனம். அவர்கள் என்னை பற்றும் விசுவாசத்தினாலே பாவ மன்னிப்பையும் பரிசுத்தமாக்கப்பட்டவர்களுக்குரிய சுதந்திரத்தையும் பெற்றுக்கொள்ளும்படியாக அவர்கள் இருளை விட்டு ஒளியினிடத்திற்கும் சாத்தானுடைய அந்தகாரத்தை விட்டு தேவனிடத்துக்கும் திரும்பும்படிக்கு நீ அவர்களுடைய கண்களை திறக்கும் பொருட்டு இப்பொழுது உன்னை அவர்களிடத்திற்கு அனுப்புகிறேன் அப்படின்னு சொன்னாராம். யாரை பார்த்து சொன்னார்? பவுல் அப்போஸ்தலனை பார்த்து சொல்லியிருக்கிறார். யார் சொன்னது? இயேசு சொல்கிறாரு. என்ன சொல்கிறாரு? இந்த இருளை விட்டு ஒளியினிடத்திற்கும் சாத்தானுடைய அதிகாரத்தை விட்டு தேவனிடத்திற்கும் திரும்பும்படிக்கு நான் உன்னை அனுப்புகிறேன் வா அப்படின்னு சொன்னாராம். யாரை பார்த்து? பவுல் அப்போஸ்தலனை பார்த்து சொன்னாராம். அது மாத்திரமல்ல, 28வது வசனத்தை பாருங்களேன். அப்பொழுது அகிரிப்பா பவுலை நோக்கி, நான் கிறிஸ்துவனாவதற்கு கொஞ்சம் குறிய நீ என்னை சம்மதிக்க பண்ணுகிறாய் அப்படின்னு சொல்கிறான். இந்த 26ஆம் அதிகாரம் முழுவதும் யார்கிட்ட பேசுகிறாருன்னு சொன்னால் அகிரிப்பு ராஜா கிட்ட தான் பேசுகிறாரு. அவர்கிட்ட தான் சாட்சியாக சொல்கிறாரு. சொல்லும் பொழுது தான் அவர் என்ன சொல்கிறாருன்னா, இப்படி இந்த வசனத்தையும் இந்த 18வது வசனத்தையும் சொல்கிறாரு. சொல்லும் பொழுது இவன் என்ன சொல்கிறான், முழுசையும் சொல்லிட்டு வர்றாரு. எப்படியெல்லாம் நான் மாற்றப்பட்டேன், எப்படிலாம் ஆண்டவரால் நான் பிடிக்கப்பட்டேன், எப்படி இந்த ஒளியை கொடுக்க சொல்லியிருக்கிறாரு, இருளில் இருக்கிறவர்களெல்லாம் அந்த ஒளிக்குள்ளார வருவதற்கு நீ என்ன பண்ணணும், நான் உன்னை அனுப்புகிறேன் வா அப்படின்னு என்னை அழைத்திருக்கிறாரு அப்படின்ற தகவல்கள் எல்லாவற்றையும் அகிரிப்பு ராஜா கிட்ட சொல்லிக்கிட்ட வரும்பொழுது இந்த அகிரிப்பு ராஜா சொல்கிறான், கொஞ்சம் குறைய கிறிஸ்தவ ஆகிறதுக்கு கொஞ்சம் குறைய நீ என்னை சம்மதிக்க பண்ணுற அப்படின்னு சொல்கிறான். இன்றைக்கி நீங்கள நான் அப்படி சம்மதிக்க பண்ணுறோமா? இதுதான் கேள்வி. இன்றைக்கு நாம் சம்மதிக்க பண்ணுறோமா? நம்மளுடைய விருப்பம், நம்மளுடைய ஜெபம், நம்மளுடைய சாட்சி அத்தனையும் எனக்கு 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 சுயம்தான் மலிந்து கிடக்கிறது. சுயம். அந்த சுயத்தை விட்டு கொஞ்சம் வெளியில் வாங்க. என் வீட்டில் இருக்கிறவங்க மட்டும் இல்லை, என் தெருவில் இருக்கிறவங்க மட்டும் இல்லை, என் சமுதாயத்தில் இருக்கிறவங்க மட்டும் இல்லை, என் திருச்சபையில் இருக்கிறவங்க மட்டுமல்ல, என்னுடைய நண்பன் மட்டுமல்ல, என்னுடைய சிநேகிதி மட்டுமல்ல, எவ்வளோ பேர் இருக்கிறாங்க. கொஞ்சம் வெளியில் வாங்கலை, கொஞ்சம் குறையல்ல. அவர் தான் சொல்கிறாரு 29வது வசனத்தில் சொல்கிறாரு, கொஞ்சம் குறைய இல்லையா, நீ மட்டும் இல்லை, என் வசனத்தை கேட்கிற அத்தனை பேரும் இந்த கட்டுகள் தவிர என்னை போல ஆகும்படி நான் வேண்டிக் கொள்கிறேன் அப்படின்னு சொல்கிறார். அப்படி நாம் சொல்லுவோமா? சொல்ல வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் விரும்புகிறார். ஜெபம் பண்ணலாமா? ஆண்டவருடைய சமூகத்தில் ஒப்பு கொடுப்போமா? உண்மையாகவே நம்மளுடைய விளக்கை எரிய வைப்போமா? மத்தேயு 5ஆம் அதிகாரம் 16வது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறபடி இவ்விதமாய் மனுஷர் உங்கள் நற்கிரியைகளை கண்டு பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவை மகிமைப்படுத்தும்படி உங்கள் வெளிச்சம் அவர்களுக்கு முன்பதாக பிரகாசிக்க கடவுது. என் வெளிச்சம் கொடுக்குறீங்க, என் வீட்டுக்கு முன்னால் விளக்கு எரியும்.
என்னுடைய விளக்கு எரியும். நீங்கள் என்னுடைய வீட்டுக்கு வந்துட்டீங்க அப்படின்னு சொல்லப்படுகிறது. நான் சொல்லுவேன், அது மாத்திரமல்ல ஆண்டவரே உம்முடைய வீட்டுக்கு வா அப்படின்னு சொல்லி நீங்கள் அழைக்கிறீங்க. அந்த அழைக்கின்ற அந்த அழைப்புக்கு அத்தனை பேரையும் உம்முடைய வீட்டிற்கு அழைப்பதற்கு நான் வழியாக நான் சத்தியமாக இருப்பதற்கு கர்த்தர் எனக்கு உதவி செய்யும் என்று சொல்லி நாம் அவரை கேட்போமா? நல்ல ஆண்டவரே, நாங்கள் துதிக்கிறோம். இந்த அருமையான நேரத்தில் ஆண்டவரே, நீர் எங்களோடு கூட பேசி நம்முடைய நல்ல வார்த்தைகளுக்காக எனக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே, உம்மை மகிமைப்படுத்தும்படிக்கு எங்களுடைய ஒளி ஆண்டவரே மற்றவர்களுக்கு முன்னதாக பிரகாசிக்க கடவுது என்று எங்களுக்கு சொல்லிக் கொடுத்திருக்கிறீர். அன்புள்ள ஆண்டவர், அது மாத்திரமல்ல, நீங்கள் இந்த உலகத்திற்கு வெளிச்சமாக இருக்கிறீர்கள் என்று சொல்லியிருக்கிறீர். ஆண்டவரே, நாங்கள் வெளிச்சமாக இருக்க கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்யும். எங்களுடைய வீட்டினுடைய முன்புறத்தில் எப்பொழுதும் விளக்கு எரிந்து கொண்டிருக்கட்டும். எங்கள் வாழ்க்கையில் எப்பொழுதும் ஒளி வீசுகின்றவர்களாக நாங்கள் காணப்படட்டும். ஆண்டவரே, நாங்கள் மூடி மறைக்கிறவர்களாக மாத்திரமல்ல ஆண்டவரே, நாங்கள் விளக்கை கொளுத்தி எங்களுடைய ஒளியை ஆண்டவரே வேறொரு பொருளினால் நாங்கள் மூடி மறைக்கின்றவர்களாக காணப்படாதபடிக்கு இந்த ஒளி மற்றவர்களுக்கு முன்னதாக பிரகாசிக்கும்படிக்கு வைக்கின்ற பிள்ளைகளாக காணப்பட கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்யும். எங்களோடு கூட நீர் பேசின நல்ல வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம். நேசிக்கின்ற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் தாழ்மையோடு ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.